பிறகு அந்த டெமான் குவோ லிங்குவிடம் இப்ப நீ சண்டை போடுறதுக்கான டைம் என சொல்ல அதுக்கு அவள் ஓகே சொல்லிட்டு போக ஹீரோ நினைக்கிறான் அந்த ஊஜிங் சாட் இல்லாமலே ஷிகுவை பிஃபீட் பண்ணிட்டான். லிங்குவால் ஊஜிங்கை தோற்கடிக்க முடியாது. பிறகு இரண்டு பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக அந்த ஊஜிங் சொல்றான், நான் எங்களுடைய சாட் எடுக்கிற அளவுக்கு நீ வேர்தியான ஆள்தான் என சொல்ல லிங்யூ ஃபோல்டிங் பாம் வேவ் என்ற அட்டாக்கை பயன்படுத்த அந்த ஊஜிங் சாட் ஆஃப் டெரரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண லிங்யூவில் அந்த அட்டாக் பட்டதும் அவளோட டெக்னிக் காணாம போயிடுச்சு. பிறகு அவள் தோல்வியை ஒப்புக்கொண்டதும் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து யார் வாரீங்க, அந்த லிங்யூவால் ஒரு சாட் அட்டாக்கை கூட தடுக்க முடியல. பிறகு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் லிங்யூ ஏதோ தோற்றுவிட்டாளா, இந்த ஊஜிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், எப்படி நம்ம வின் பண்றது என்று இரு பக்கமும் பேசிக்கொண்டிருக்க ஹீரோ நினைக்கிறான் சாட் ஆஃப் டெரரா. எனக்கு பின்னால இருந்த அந்த சிறுவனுக்கு ஒரு பேரன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என ஹீரோ நினைத்து அவனுடைய தலையை ஆட்ட இத பார்த்த ஊஜிங், ஏய் நீ ஏன் தலையை ஆட்டுகிறாய், ஏதாவது உனக்கு சொல்லணுமா, உனக்கு தைரியம் இருந்தால் சண்டைக்கு வா என கூப்பிட ஹீரோ, நீ என்னோட சண்டை போட விரும்புகிறாயா என கேட்க அதுக்கு ஊஜிங், தேவையில்லாம பேசாத, நான் உன்னை தோக்கடிப்பேன் என சொல்ல இதை கேட்ட ஹீரோ, அப்ப சரி நான் உன்னோட கொஞ்ச நேரம் விளையாடுகிறேன் என சொல்லிட்டு போக ஹீரோவோட கிளாஸ் பசங்க எல்லாரும் ஹீரோட்ட, நீ திரும்ப வா, நம்ம கிளாஸை அவமானப்படுத்த போறியா, அதோட உன்னை நீயே அசிங்கப்படுத்தி கொள்ளாத என சொல்ல இதையெல்லாம் ஹீரோ காதில் வாங்காம அந்த ஊஜிங்க பார்த்து, நான் இந்த மரக்கிளையையே ஆயுதமாக பயன்படுத்த போறேன் என சொல்ல அதுக்கு அவன், நீ என்னை குறைத்து மதிப்பிடுகிறாயா. பிறகு லிங் யூ நினைக்கிறா, லாஸ்ட் டைம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண பிறகும் இவன் இந்த விளையாட்டை விடுவான் என நினைச்சேன், ஆனா அவன் இதை விடவே இல்லையா என நினைக்க பிறகு அந்த டீமன் குவோ நினைக்கிறாரு, இங்க என்னதான் நடக்குது, இந்த யாங் சென் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டுடன் இருக்கான். பிறகு அந்த ஊஜிங் ஹீரோவை பார்த்து, நீ என்ன ரொம்ப கோபப்படுத்திட்ட என சொல்லி ஸ்வாட் ஆஃப் டெரர் ஜேன் ஜெய் என்ற அட்டாக்க பண்ண இதை பார்த்த ஹீரோ, இதை இப்படி செய்யக்கூடாது என சொல்லிட்டு ஹீரோ ஸ்வாட் ஆஃப் டெரர் டெக்னிக்கை யூஸ் பண்ண இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஷாக். அந்த ஊஜிங் கேட்குறான், உன்னால எப்படி ஸ்வாட் ஆஃப் டெரரை யூஸ் பண்ண முடியுது. டீமன் குவோ நினைக்கிறாரு, இந்த யாங் சென் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் மெம்பரா இருப்பானோ, இவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இவ்வளவு புரிதல் இருக்கிறதால ஊஜிங்கை விட டேலண்டடாக இருப்பானோ என நினைக்க பிறகு அந்த ஊஜிங், அதனால் என்ன, உனக்கு ஸ்வாட் ஆஃப் டெரர் தெரிந்திருந்தாலும் நான் 5th கிளாஸ் வாரியர், நீ வெறும் 2nd கிளாஸ் வாரியர் தான், உன்னை விட எனக்கு ஸ்வாட் ஆஃப் டெரரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் என்ன சொல்ல ஹீரோ, உனக்கு யார் சொன்னது நான் 2nd கிளாஸ் வாரியர் என்று என கேட்டுட்டு அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஹீரோவோட கிளாஸ் பசங்கள்லாம் 5th கிளாஸா என ஷாக் ஆகி, இந்த யாங் சென் 2nd கிளாஸ் வாரியரா இருந்து கொஞ்ச நாள்லயே 5th கிளாஸ் வாரியரா மாறிட்டானா, அப்ப அவனோட ஸ்ட்ரென்த்தை இவ்ளோ நாளா மறைச்சு வைத்திருந்தானா, நம்மள அவனோட கம்பேர் பண்ணும்போது நாம தான் ட்ராஷ் என்றெல்லாம் பேச அதோட லிங் யூ அவன் 5th கிளாஸ் வாரியரா, நான் அவனை பத்தி என்னென்னவோ சொல்லிக் கூடியிருந்தேனே என நினைக்க பிறகு அந்த ஊஜிங், நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்வாட் ஆஃப் டெரரை பிராக்டிஸ் பண்றேன், உன்னால என்ன தோற்கடிக்க முடியாது என சொல்லிட்டு ஸ்வாட் ஆஃப் டெரர் 6th ஃபார்ம் என சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண ஒரு ப்ளூ டிராகன் ஹீரோவை அட்டாக் பண்ண போகுது. இத பார்த்த ஹீரோ, உன்னால இவ்ளோதான் முடியுமா, அப்ப நீ தோத்துட்ட என சொல்லி ஹீரோ அதே அட்டாக்கான ஸ்வாட் ஆஃப் டெரர் 6th ஃபார்மை யூஸ் பண்ண அங்க கோல்டன் டிராகன் வந்து அந்த ஊஜிங்கோட ப்ளூ டிராகனை டிராலி பண்ணிடுது. இத பார்த்த ஊஜிங் நினைக்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட கிராண்ட்பா சொன்னாரு ஸ்வாடை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஃபார்மை உருவாக்க முடியும் என, ஆனால் எப்படி மரக்கிளையில் உருவாக்கினாய் என கேட்க ஹீரோ, ஸ்வாட் மனதில் இருந்தால் எது வேண்டுமானாலும் ஸ்வாடா யூஸ் பண்ணலாம். அந்த ஊஜிங், நீ லாஸ்ட் ஃபார்மை மரக்கிளையை பயன்படுத்தி செய்கிற என்றால் என்னை விட உனக்கு புரிதல் அதிகமா இருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ, உனக்கிட்ட யார் சொன்னது ஸ்வாட் ஆஃப் டெரரின் லாஸ்ட் ஃபார்ம் இது என்று. அதுக்கு ஊஜிங், என்னோட தாத்தா சொன்னாரு ஸ்வாட் ஆஃப் டெரருக்கு 6 ஃபார்ம் தான் இருக்கென்று. அப்படியா, இப்ப நீயே பாரு என சொல்லி ஹீரோ ஸ்வாட் ஆஃப் டெரர் 7th ஃபார்ம் டீமன், ஸ்வாட் ஆஃப் டெரர் 8th ஃபார்ம் சேஜ், ஸ்வாட் ஆஃப் டெரர் 9th ஃபார்ம் டிஸ்ட்ரக்ஷன் என 3 ஃபார்மையும் செய்துவிட்டு இதுதான் முழுமையான ஸ்வாட் ஆஃப் டெரர் ஆகும் என சொல்ல அந்த ஊஜிங், நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என சொல்ல பிறகு டீமன் குவோ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணது கிளாஸ் 1 என அறிவிக்கிறார். பிறகு லிங்யூ ஹீரோட்ட, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீ என்னோட டின்னருக்கு வாராயா என கேட்க அடுத்த சீன்ல ஹீரோ நடந்து போக மேற நினைக்கிறான். ஸ்ட்ரென்த் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பது உண்மைதான் என்ன நினைச்சிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் முன் வந்த ஹீரோ, இப்ப ஸ்வாட் ஆஃப் டெரர் வெளியே வந்துடுச்சு, இப்ப பழைய ஆட்களை சந்திக்க வேண்டிய நேரம். இந்த காங்லான் கான்டினென்டலேயே பெரிய அசோசியேஷன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் தான், இதில் சேர தகுதியுள்ளவர்கள் அனைவரும் ஜீனியசஸ், அதனால தான் இதன் ஸ்ட்ரென்த்தும் இன்ஃப்ளூயன்ஸும் அதிகம் நினைச்சிட்டு உள்ள போக பார்க்க வாசலில் உள்ளவனுங்க,
இது மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன், இங்க சாதாரண மக்கள் போக அனுமதி இல்ல என சொல்ல, ஹீரோ நான் உங்க பிரசிடென்ட் ஊஷான் ஹேவை சந்திக்க விரும்புகிறேன் என சொல்ல, அதுல ஒருத்தன் உன்னை யார் என நினைத்து கொண்டிருக்கிறாய், உனக்கு இன்னும் முடிய ஒழுங்கா வளரல, அதுக்குள்ள எங்க பிரசிடென்ட்ட பேர் சொல்லி கூப்பிடுறாயா என கேட்க, ஹீரோ உங்களுக்கு 3 நிமிடம் தாரேன், உள்ள போய் ஊஷான் ஹேயிடம் ரிப்போர்ட் பண்ணு, இல்லனா நீங்க பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சொன்னவுடன் அந்த காவலாளிகள் 2 பேரும் ஹீரோவை அட்டாக் பண்ண, ஹீரோ நீங்க சண்டை போட விரும்புறீங்க போல என்று சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண, அந்த 2 பேரும் அசோசியேஷனுக்கு உள்ளே போய் விழ, ஹீரோ உள்ளே வரும்போது சொல்றான், இதுக்கு என்ன ப்ளேம் பண்ணாதீங்க, இதை நீங்க தான் செய்ய வைத்தீங்க. அடி வாங்கி விழுந்ததில் ஒருவன் நம்ம அசோசியேஷனுக்குள்ள யாரோ ஒருவன் நுழைந்துள்ளான் என சொல்ல, அதை கேட்ட ஒருவன் என்ன நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனுக்குள் நுழைய என்ன தைரியம், மற்றவன் யாருக்கு அவ்வளவு தைரியம், அவனை பிடிங்க என சொல்ல, அங்க இருந்த எல்லாரும் இங்க வர உனக்கு என்ன தைரியம் என சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண போக, ஹீரோ எங்கிருந்து இவ்வளவு பேர் வந்தாங்க என நினைச்சுக்கிட்டு வந்தவர்களிடம் நான் உங்க பிரசிடென்ட் ஊஷான் ஹேவை பார்க்க விரும்புறேன் என சொல்ல, அங்க இருக்கிறவனுங்க எங்க பிரசிடென்ட்ட பேர் சொல்லி கூப்பிட என்ன தைரியம் என சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக. ஹீரோ இவனுங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்றானுங்க, இவனுங்களை அட்டாக் பண்ணலாமா என நினைக்க, இங்க என்னடா இவ்வளோ சத்தம் என ஒரு சத்தம் கேட்க, எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்க, அங்க வந்தவர் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஊஷன் ஹே. அவர் இங்க என்ன நடக்குது, இந்த ஆர்ப்பாட்டம்லாம் எதுக்கு என கேட்க, அங்க உள்ளவர்களில் ஒருவன் பிரசிடென்ட் இவன் யார் என்று தெரியவில்லை, ஆனா உங்களை பார்க்க வேண்டும் என சொன்னான், அதோட நம்ம வாசல் காவலாளிகளை அட்டாக் பண்ணிட்டான், அதான் நாங்க அவனை பிடிக்க பார்த்தோம் என சொல்ல, அவர் ஹீரோவை பார்த்து நீ என்ன கேட்கிறதா இருந்தாலும் என்னிடம் தானே கேட்டிருக்க வேண்டும், அதுக்காக நீ யாரையும் அட்டாக் பண்ணிருக்க கூடாது என சொல்லி யாராவது அவனை பிடிச்சு பனிஷ் பண்ணுங்க என சொல்லிட்டு போக, பின்னால இருந்த ஹீரோ லிட்டில் நோஸ் இவ்வளவு வருடமாகியும் உன்னோட குணம் இன்னும் மாறவே இல்லையே என சொன்னவுடன் அந்த ஊஷன் ஹே திரும்பி ஷாக் ஆகி இது நீங்களா என கிட்ட வர, ஹீரோ வா உள்ளே போய் பேசலாம் என சொல்ல, அங்க இருந்தவர்களில் ஒருவன் பிரசிடென்ட்டிற்கு உத்தரவிட உனக்கு என்ன தைரியம், மற்றவன் நீ பிரசிடென்ட்டை அவமதித்து விட்டாயா, இந்த முறை நீ நிஜமாகவே செத்தாய் என சொல்ல, அந்த ஊஷன் ஹே எல்லாரும் வாய மூடுங்கடா என கத்திவிட்டு அவரோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி முன்னுக்கு வந்து, இனிமேல் இவர் எப்போது இங்க வந்தாலும் இவருக்காக கதவு திறந்தே இருக்கும் என சொல்லிட்டு போக, அங்க நின்றவனுங்க எல்லாரும் இந்த பையன் யாரா இருப்பான், பிரசிடென்ட்டே இவனுக்கு மரியாதை கொடுக்கறாரு, இவன் ஒரு ஹிடன் ஃபேமிலியோட டெசன்ட்டாக இருப்பானோ என்றெல்லாம் நினைக்க, அடுத்த சீன்ல ஹீரோவும் ஊஷான் ஹேவும் பேசுறத காட்டுறாங்க. ஹீரோ அவரிடம் நீ என்ன நின்று கொண்டிருக்கிறாய் என கேட்க, அதுக்கு ஊஷான் ஹே எனக்கு துணிச்சல் இல்லை என்று சொல்ல, ஹீரோ நான் வளர்த்த 4 குழந்தைகளில் நீதான் விவேகமாகவும் கீழ்ப்படிந்தும் இருப்பாய் என சொல்லிக்கொண்டு ஊஷான் ஹேயில் தோளில் கையை வைத்து ஸ்மால் நோஸ் நீ வளர்ந்து விட்டாய் என சொன்னவுடன் அவர் சின்ன குழந்தையைப் போல அழுதபடி அப்பா நீங்க திரும்ப வந்துட்டீங்க, அதுக்கு ஹீரோ அமைதியாயிரு எல்லாம் சரியாகிடும், நீ அழுவதை மற்றவர்கள் பார்த்தால் அது நன்றாக இருக்காது என்று சொல்ல, அதுக்கு ஊஷான் ஹே சரி என்கிறார். பிறகு ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனை உருவாக்குவது என்னுடைய யோசனைதான், ஆனால் நீ அதை உண்மையாக்கி விட்டாய் என சொல்ல, ஊஷாங் ஹே ஃபாதர் இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லுங்க, இந்த அசோசியேஷனை உடனடியாக கலைத்து விடுகிறேன் என ஹீரோ, இல்லை நீ நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய், பிறகு உன்னோட 3 பிரதர்ஸிற்கும் என்ன ஆச்சு என ஹீரோ கேட்க, ஊஷான் ஹே சொல்றாரு 60,000 ஆண்டுகளுக்கு முன் எல்டஸ் பிரதர் மெடிக்கல் சேஜ் என்ற டைட்டிலோட ஹிடன் மவுண்டெயினிற்கு போயிட்டாரு. அடுத்து 40,000 ஆண்டுகளுக்கு முன் செகண்ட் பிரதர் ஜாங்ஸோவில் ஆல்கமி அசோசியேஷன் ஒன்றை உருவாக்கினார். அடுத்து 4th பிரதர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனன்ட்ஸை தேடி எல்லா திசையிலும் டிராவல் செய்தான், அதோட எம்பரர் மிங்சென் ஆக மாறினான். இதை கேட்ட ஹீரோ பரவாயில்ல, அவங்க எல்லாரும் அவரவர் நிலையில் ரொம்ப நல்லா இருக்காங்க, அதோட நீங்க இப்ப மெச்சூர்டாகவும் கண்ணியத்துடனும் இருக்கீங்க,